மனிதர்கள் உயிர் வாழ தகுதியே இல்லாத ஒரு இடம்னு சொல்லி தான் இதுவரைக்கும் அண்டார்டிகா பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா உண்மையில அண்டார்டிகாவிலையும் சில புது உயிரினங்கள் வாழறது மட்டும் இல்லாம வேற சில மர்மமான விஷயங்களுமே கூட அங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்படியான சில டெரிஃபையிங்கான டிஸ்கவரிஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக்ல போகலாம். ஆன்சியன் எக். இந்த உலகத்திலேயே பழமையான முட்டை ஒண்ணு சமீபத்தில் அண்டார்டிகாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. மில்லியன் கணக்கான வருஷங்கள் பழமையான இந்த முட்டை ஐஸ் கட்டியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டப்போ ஒரு ஃபுட்பால் சைஸுக்கு இருந்தது. ஆரம்பத்தில் எந்த உயிரினத்தோட முட்டைன்னு சொல்லி சரியா கண்டுபிடிக்க முடியல. சில்லி நாட்டில் இருக்கிற மியூசியம் ஒன்றுக்கு அனுப்பி வச்சு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தப்பதான் அது முற்றிலுமா அழிஞ்சு போன மிகப்பெரிய பள்ளி அல்லது பாம்பு முன்னோட முட்டையா இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. மேபி இது டைனோசர் இனமோட முட்டையா கூட இருக்கலாம். மில்லியன் கணக்கான வருடங்கள் பழமையான இந்த முட்டை 29 சென்டிமீட்டர் நீளமும் 20 சென்டிமீட்டர் அகலமும் இருந்ததோட இதுதான் இந்த உலகத்தோட இரண்டாவது மிகப்பெரிய முட்டைங்கிற அங்கீகாரத்தையும் பெற்றிருந்தது. மடகாஸ்கர்ல கண்டுபிடிக்கப்பட்ட முற்றிலுமா அழிஞ்சு போன எலிபென்ட் பேர்டுங்கிற பறக்க தெரியாத பழங்கால பறவையோட முட்டை தான் இதுவரைக்கும் முதல் இடத்துல இருக்கு. அண்டார்டிகாவில் இந்த முட்டை அடையாளம் காணப்பட்ட சில வருடங்கள் கழிச்சு மொசாசாரஸ்ங்கிற கடல் பள்ளி பொண்ணோட தொல்லியல் படிமங்களையும் நீளமான கழுத்தை கொண்ட பிளீசியோசாரஸ்ங்கிற கடல் மிருகமோட தொல்லியல் படிமங்களையும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நாள் வரைக்கும் இந்த இனங்கள் குட்டி போட்டு இனப்பெருக்கம் பண்ணிருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் நினைச்சிட்டு இருந்தப்போ இந்த அழிஞ்சு போன உயிரினங்களோட மரபணு மூலக்கூறுகளும் புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட இந்த முட்டையோட மரபணு மூலக்கூறுகளும் கிட்டத்தட்ட ஒத்து போனதை வச்சு இந்த உயிரினங்களோட முட்டையா கூட அண்டார்டிகாவில் கிடைச்ச இந்த முட்டை இருந்திருக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். அது மட்டும் இல்லாம கடினமான மேலோட்ட கொண்ட எலிபென்ட் பேர்ட் எக் விடவும் அண்டார்டிகாவில் கண்டெடுக்கப்பட்ட இந்த முட்டையோட மேலோடு ரொம்பவும் கடினமானதா இருந்திருக்கு. சோ பழங்கால தொல்லியல் பொருட்கள் இந்த உலகத்தை பத்தியும் அதுல வாழ்ந்த பழங்கால உயிரினங்கள் பத்தியுமான நம்மளோட பார்வைகளை ஒவ்வொரு நாளும் மாத்திக்கிட்டே வருதுங்கிறது இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் மூலமா உறுதியாகிட்டே வருதுன்னே சொல்லலாம். வல்கானோஸ் இன் தி ஐஸ். மனிதர்கள் வாழற நிலப்பகுதிகளில் எரிமலை இருக்கிறத பார்த்திருப்போம். ஆனா முற்றிலுமா உறைபனியால சூழப்பட்ட அண்டார்டிகாவிலையுமே கூட எரிமலைகள் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்பவே முடியாது. ஆனா அதுதான் உண்மை. அண்டார்டிகாவில் இதுவரைக்கும் எத்தனையோ விதமான மர்மங்களும் அதிசயங்களும் உயிரினங்களுமே கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுல இன்னொரு அதிசயம் தான் இந்த வல்கானோஸ். இதுவரைக்கும் அண்டார்டிகாவில் மட்டுமே 91 எரிமலைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். ஏறத்தாழ 3 கிலோமீட்டருக்கு திக்காவும் 1000 மீட்டருக்கு அதிகமான உயரத்திலையும் இங்க கண்டுபிடிக்கப்பட்ட எரிமலைகள் உறைபனி சூழ்நிலைகளையும் தாண்டி எப்படி ஆக்டிவா இருக்குங்கிற விஷயம் தான் விஞ்ஞானிகளுக்கு என்னமோ குழப்பமா இருக்கு. பூமியோட காலநிலை மாற்றத்தினால துருவ பகுதிகளில் இருக்கிற ஐஸ் பாறைகள் வெப்பத்தினால உருகி கடல் நீர் மட்டம் உயர்ந்துட்டு வரதை பத்தி நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா துருவ பகுதிகள் உருக உலக வெப்பமயமாதல் மட்டுமே காரணம் இல்ல. இந்த மாதிரியான பனிப்பகுதியில் இருக்கிற எரிமலைகள் கூட ஐஸ் பாறைகளை உருக வைக்கலாம். அதனால கூட கடல் நீர் மட்டம் உயர்ந்து மக்கள் வாழற கடலோர பகுதிகளை பாதிக்கலான்னு ஒரு புது அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். UFO சைட்டிங்ஸ். கடந்த பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே நம்ம பூமிக்கு ஏலியன்களுக்கும் தொடர்பு இருக்கிறதாவும் ஏலியன்கள் பூமிக்கு வந்துட்டு போறதாவும் இல்ல எங்கேயே மறைஞ்சிருக்கிறதாவும் சொல்லி நிறைய தகவல்களையும் வீடியோ ஆதாரங்களையும் நீங்களும் நிறைய தடவை பார்த்திருப்பீங்க. நம்ம சேனல்லையே கூட ஏலியன்கள் சம்பந்தமான வீடியோக்கள் நிறைய அப்லோட் ஆகியிருக்கும். அந்த வகையில பார்க்கும்போது இந்த ஏலியன்களோட ஆக்கிரமிப்புக்கு அண்டார்டிகாவும் விதிவிலக்கு இல்லங்கிறது தான் இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம். ஏலியன்கள் பத்தியும் பறக்கும் தட்டுகள் பத்தியும் தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சுட்டு வர சிலர் சில வருஷங்களுக்கு முன்னாடி கூகுள் எர்த் இமேஜ் மூலமா அண்டார்டிகாவோட பனிப்பகுதி முன்னில UFO ஒன்னு கிராஷ் ஆன மாதிரியான ஒரு காமிச்சு ஏலியன்கள் அண்டார்டிகாவிலையுமே கூட மறைஞ்சிருக்கலாங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தாங்க. 20-30 மனிதர்கள் தங்கி இருக்கிற சவுத் ஜார்ஜியா ஐலாண்ட் பக்கம் பறக்கும் தட்டு ஒன்று கிராஷ் ஆகி பாறை இடுக்கல சிக்கி இருக்கிற மாதிரியான ஒரு காட்சியும் சமீபத்தில் வைரல் ஆகி இருந்தது. இந்த காட்சி ஏலியன்கள் பத்தின விவாதத்தை மறுபடியும் கிளப்பி ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருந்தது. அண்டார்டிகாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த இமேஜில் இருக்கிறது உண்மையிலேயே ஏலியன் பறக்கும் தட்டா இல்ல பாறை மனோட நீள்வட்ட வடிவம் நம்ம கண்களுக்கு ஒரு தோற்ற பிள்ளையை உருவாக்கி இருந்ததான்னு சரியா தெரிய வரல. இது பத்தின டீடைல்டான வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்லோட் ஆகியிருக்கும். அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். கண்டிப்பா அதையும் ஒரு முறை கிளிக் பண்ணி பாருங்க. Antarctica was not covered in ice. அண்டார்டிகானாலே அது முழுவதுமா ஐஸ்னால கவர் பண்ணப்பட்ட கண்டம்னு தான் நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது எல்லா காலத்திலயுமே பனிக்கட்டியினால சூழப்பட்ட ஒன்னா இருந்தது இல்லைங்கிறது தான் உண்மை. 100 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அண்டார்டிகா ஐஸ்னால ஆக்கிரமிக்கப்படாத உயிரினங்களும் தாவரங்களும் நிறைஞ்ச ஒரு பகுதியா தான் இருந்திருக்கு. ஆனா 34 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஈயோசின் மற்றும் ஈலோசின் காலகட்டங்களுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய காலநிலை மாற்றம் உருவாகி தென்துருவ பகுதியான அண்டார்டிகாவில் இருந்த நிறைய உயிரினங்களும் தாவரங்களும் அழிஞ்சு மொத்தமா உறைபனியால சூழப்பட்ட காலநிலைக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கு அண்டார்டிகா. இப்படி அண்டார்டிகா மட்டுமல்ல ஆர்டிக் துருவ பகுதியுமே இப்படியான ஒரு காலநிலை மாற்றத்தை சந்திச்சதா தான் ஆராய்ச்சியாளர்களும் சொல்றாங்க. இந்த சமயத்துல தான் பேஞ்சியாங்கிற ஒற்றை கண்டம் துண்டு துண்டா உடைஞ்சி தனித்தனி கண்டங்களா உருவாகி இருக்கலாங்கிறது ஆராய்ச்சியாளர்களோட கருத்து. அப்படின்னா இன்னைக்கு நாம வாழற நிலப்பகுதி ஒரு காலகட்டத்துல கடலால ஆக்கிரமிக்கப்பட்ட இடமா இருந்திருக்கலாங்கிறது தான் லாஜிக்கான விஷயம். ஆனா அது உறுதிப்படுத்த எந்த ஒரு ஆதாரமும் ரொம்ப நாட்களா ஆராய்ச்சியாளர்களுக்கு கிடைக்காம இருந்துட்டு வந்தது. அந்த சமயத்துல தான் ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருந்த இந்த டான்சானியா பகுதியில 2 முக்கியமான நிறுவனங்கள் சேர்ந்து நடத்தின ஒரு ட்ரில்லிங் ப்ராஜெக்ட்ல மண்ணுக்கடியில இருந்து பல மில்லியன் வருஷங்களுக்கும் பல
பழமையான கடலுக்கு சொந்தமான மைக்ரோ ஃபாசில்ஸ் கிடைச்சிருந்தது. அதை வச்சு இன்னைக்கான நிலப்பகுதி ஒரு காலகட்டத்தில் கடலால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்தாங்கிறதையும் உறுதிப்படுத்தி இருந்தாங்க விஞ்ஞானிகள். ஹிடன் வேர்ல்ட். இந்த உலகத்துல எத்தனையோ புது புது அதிசயங்களும் உண்மைகளும் தினம் ஏதாவது ஒரு மூலையில கண்டுபிடிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. அதுக்கு இந்த அண்டார்டிகாவும் விதிவிலக்கல்ல. அண்டார்டிகாவோட குறிப்பிட்ட பகுதிக்கு அடியில பல அடி ஆழத்துல ஒரு புது வகையான ஈகோ சிஸ்டம் இருக்கிறத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க. பல அடி ஆழத்துக்கு ட்ரில் பண்ணி அதுல கேமராவை உள்ள இறக்கி பார்த்ததுல உள்ள நிறைய ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ் இருக்கிறதும் அதுல நிறைய விதமான இதுவரைக்கும் வேற எங்கேயுமே அடையாளம் காணப்படாத நுண்ணுயிர்களும் உயிரினங்களும் உயிர் வாழற விஷயமும் தெரிய வந்திருக்கு. இது எல்லாமே அண்டார்டிகாவோட தெற்கு முனை பகுதியில தான் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. ஆன்ஷியன் மீட்டியரைட். அண்டார்டிகாவில் சில ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ரேரான விண்கல்ல ஐஸ்ல இருந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது 7.6 கிலோகிராம் எடை இருந்தது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ விண்கற்கள் இந்த அண்டார்டிகா பகுதியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் கிடைச்சதிலேயே இந்த விண்கல் தான் ரொம்ப பெரியது. கடந்த 100 வருஷங்கள்ல அண்டார்டிகாவில் இருந்து மட்டுமே 45,000க்கும் அதிகமான விண்கற்கள் கிடைச்சிருக்கு. அதுல முக்கால்வாசி வரைக்கும் மிகச்சிறிய மைக்ரோ மீட்டியரைட்ஸ் வகையை சேர்ந்ததுதான். அது எல்லாமே அதிகபட்சமா 10 இருந்து 100 கிராம் வரைக்கும் மட்டும் தான் இடம் இருக்கும். ஆனா இந்த கல் மட்டும் ஏறத்தாழ 7.5 கிலோ வரைக்கும் இடம் இருந்ததோட மேபி மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர் கடையில இருந்த பகுதியில் இருந்து வந்து இந்த விண்கல் அண்டார்டிகாவில் விழுந்திருக்கலாம்னு கணிச்சிருந்தாங்க விஞ்ஞானிகள். பிக்ஸ். அண்டார்டிகாவோட ஆழமான குளிர் நிறைஞ்ச தண்ணீர்ல வினோதமான நுண்ணுயிர்கள் உயிர் வாழ்றத பத்தி நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு பன்றி மாதிரியான ஒரு உயிரினமும் உள்ள உயிர் வாழுது. ஆனா அது நீங்க நினைக்கிற மாதிரி நிலத்துல வாழற பன்றி கிடையாது. அதுங்களை சீ பிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுங்க பார்க்க இப்படிதான் இருக்கும். இது ஒரு வகையான சீ குக்கும்பர் இனத்தை சேர்ந்தது. வாட்டர் பலூன்ஸ் மாதிரி இருக்கிற இந்த வகையான சீ குக்கும்பர்ஸ் ரொம்பவும் ஆழமான கடல் பகுதியில தான் உயிர் வாழும். அதுலயும் அண்டார்டிகாவுக்கு அடியில வாழக்கூடிய இந்த இனம் ரொம்பவும் டிரான்ஸ்பரண்டானதா இருக்கும். இந்த சீ பிக்ஸ்க்கு 5 இருந்து 7 ஜோடி டென்டகல்ஸ் மாதிரியான கால்கள் இருக்கும். பிளட் ஃபால்ஸ். உயரமான வாட்டர் ஃபால்ஸ் அழைக்கப்படுற நீர்வீழ்ச்சிகள் நாம வளர பல்வேறு பகுதிகளிலும் இருக்கிறத பார்த்திருப்போம். ஆனா அண்டார்டிகாவை பொறுத்த வரைக்கும் அங்க பனி உறைஞ்ச சூழ்நிலை இருக்குங்கிறதுனால ஃபால்ஸ் இருக்க வாய்ப்பில்லைன்னு தான் பலருக்கும் நினைக்க தோணும். ஆனா உண்மையில அங்கேயும் ஃபால்ஸ் இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் இல்ல, பிளட் ஃபால்ஸ். அண்டார்டிகாவோட பல இடங்களும் வெள்ளையான பனிக்கட்டியால மூடப்பட்டிருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் இப்படி சிவப்பான தரமோ ரத்த ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே தான் இருக்கு. 1911ஆம் வருஷம் டைலர் கிளேசியர்ங்கிற பகுதியில இந்த பிளட் ஃபால்ஸ் முதலா கண்டுபிடிக்கப்பட்டிருந்தப்போ இது ஏதோ பாசி ஒண்ணுனால அடர்த்தியான சிவப்பு அடைஞ்சி ஆறு மாதிரி ஓடி இருக்கலாங்கிற மாதிரி தான் முதல்ல நினைச்சிருக்காங்க. ஆனா பின்னாட்கள்ல தான் குறிப்பிட்ட அந்த பகுதியோட ஐஸ் பாறைகள்ல அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு அதுதான் இப்படி உருகி வெளியிற தண்ணீருக்கு சிவப்பு நிறத்தை கொடுக்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. பொதுவா இயற்கையாவே அயனை பொறுத்த வரைக்கும் அது தண்ணீரோடையும் ஆக்சிஜனோடையும் கலக்கிறப்போ அது ஹைட்ரோஜனேற்றம் அடைஞ்சு அயன் ஆக்சைடை கிரியேட் பண்ணும். அதுதான் இந்த ஆறுக்கு இயற்கையான சிவப்பு நிறத்தை கொடுக்கவும் செஞ்சிருக்கு. ஸ்கல்ஸ் இன் அண்டார்டிகா. கடந்த 1928ஆம் வருஷம் ஜூலியோ டாபோங்கிற எக்ஸ்ப்ளோரர் அண்டார்டிகாவோட மிஸ்டரியை தெரிஞ்சுக்க பல்வேறு தடைகளையும் தாண்டி போய் அங்க கால் வச்சு ஆராய்ச்சி செஞ்சப்போ வழக்கத்தை விடவும் மிக நீண்ட பின்னந்தலைகளை கொண்ட மண்டை ஓடுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐஸ்ல மறைஞ்சிருந்த இந்த மண்டை ஓடுகளோட பின்னந்தலை அமைப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு மிஸ்டரியான ஸ்கல் அப்படின்னு. பெருநாட்டிலையும் ஏற்கனவே பாரிகஸ்ங்கிற கல்ச்சரை சேர்ந்தவங்களோடதுன்னு சொல்லி இந்த மாதிரியான மண்டை ஓடுகள் அகழ்வாராய்ச்சியில கிடைச்சிருந்ததுனால இதுவும் அது கூட சம்பந்தப்பட்ட ஒன்னா இருக்கலாம்னு தோண வச்சிருக்கு. என்னதான் ஆன்சியன் சிவிலைசேஷன் அது இதுன்னு சொன்னாலும் இது அண்டார்டிகாவோட மிஸ்டரியை இன்னும் அதிகப்படுத்துறதோட மனித இனத்தை தாண்டியும் வேற ஒரு இனம் இந்த பூமியில வாழ்ந்திருக்கலாங்கிற ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்ததான் செய்யுது. இந்த நீளமான மண்டை ஓடுகளை மையப்படுத்தி தான் இண்டியானா ஜோன்ஸோட 4ஆம் பாகத்துக்கான ஹாலிவுட் திரைப்படம் ஸ்டீவன் ஸ்பீல்பர்கால எடுக்கப்பட்டிருக்கும். நீங்களும் அதை பார்த்திருப்பீங்க. ஸ்டேர் கேசஸ். இப்போ நீங்க பாக்குற படிக்கட்டு மாதிரியான இந்த அமைப்பை கூகுள் சேட்டலைட் இமேஜ் மூலமா சமீபத்தில் அண்டார்டிகாவோட ஒரு பகுதியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. படிக்கட்டுகள் மாதிரியே இருந்த இந்த அசாதாரணமான அமைப்பு அண்டார்டிகாவில் எப்படி உருவானதுன்னு சரியா தெரிய வராததுனால ஆன்சியன் சிவிலைசேஷன் ஏலியன்ஸ்னு இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டது. இருந்தாலும் இது உருவானதுக்கான உண்மையான காரணத்தை சரியா கண்டுபிடிக்க முடியல. ஐஸ் ஃபிஷ் காலனி. அண்டார்டிகா கடற்கரையை ஒட்டின பகுதிகளில் ஐஸ் கட்டியே சூழப்படாத தண்ணீருக்கு இடையில ஐஸ் ஃபிஷ்ங்கிற பெயர்லயே ஒரு மீன் இனம் வாழுது. உலகத்தோட வேற எந்த பகுதியிலையுமே பெரும்பாலும் தென்படாத இந்த மீன்கள் ஒவ்வொன்றுமே தனித்தனியா உள்ளுக்குள்ளறையே காலனி மாதிரி ஒண்ணு உருவாக்கி அதுல தான் முட்டையிட்டு இனப்பெருக்கம் பண்ணும். ஏறத்தாழ 240 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு இந்த ஃபிஷ் காலனி பறந்து விரிஞ்சிருக்கிறது ஆராய்ச்சியாளர்கள் சமீபத்தில் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இது தவிரவும் இங்க வேற சில வினோதமான உயிரினங்களும் மீன்களும் வாழ்ந்துட்டு வரதும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. சிங்கிங் ஐஸ். அண்டார்டிகாவோட உறைஞ்சு போன கண்ணாடி மாதிரியான பனிக்கட்டி மேல காது வச்சு கேட்டா அது எழுப்பக்கூடிய சத்தம் ரொம்பவும் வித்தியாசமானதா இருக்கிறதையும் உணர முடியும். விஞ்ஞானிகளோட கருத்துப்படி அடியில் இருக்கிற பனிக்குன்றுகளுக்கு இடையில காற்று நுழையும் போதோ இல்ல ஐஸ் கட்டி விரிசல் விட்டு வெற்றிடம் உருவாகும் போதோ இந்த மாதிரியான சத்தங்கள் உருவாகுன்னு சொல்றாங்க. இது தவிர ஐஸ் கட்டியில இருந்து கேஸ் ரிலீஸ் ஆகிறப்பவும் இந்த மாதிரியான ஒலிகளை கேட்க முடியும். கார்டன் ஆஃப் வியர்ட் லைஃப்.
சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி ஸ்டடி பண்ணதுல அண்டார்டிகாவுக்கு அடியில நிறைய ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ் இருக்கிறதையும் அங்க நிறைய விதமான விஷயங்கள் உயிர் வாழறதையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க ஆய்வாளர்கள். அந்த நன்னீர் ஏரிக்குள்ளார ஒவ்வொரு மில்லிமீட்டருக்குமே 1,30,000 செல்கள்ங்கிற அளவுக்கு புதுவிதமான நுண்ணுயிர்களும் ஜீவராசிகளும் வாழ்ந்துட்டு வருது. இங்கு கண்டுபிடிக்கப்பட்ட எதுவுமே மனிதர்கள் வாழற நிலப்பகுதிகளை ஒட்டின ஆழ்கடல் உயிரினங்கள் கிட்ட இருந்து முற்றிலுமா வேறுபட்டதா தான் இருந்திருக்கு. சூரிய ஒளியோட உதவியே இல்லாம வாழற இந்த உயிரினங்கள் ஏறத்தாழ 1 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே இந்த பகுதியில வாழ்ந்துட்டு வரதாவும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதோட இது எல்லாமே அண்டார்டிகாவோட கிழக்கு பகுதியில தொலையிட்டு பார்த்தப்போ கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் தான். கூட்டமா ஒரு கார்டன் மாதிரி இருந்ததுல சிலதுங்க சீ குக்கும்பர், சீ அர்ச்சின், ஸ்பாஞ்சஸ், வார்ம்ஸ், சீ ஸ்டார்ஸ் மற்றும் சீ ஸ்பைடர்ஸ்னு சொல்லி சில பரிச்சயமான விஷயங்களுமே கூட கலந்து இருந்ததும் தெரிய வருது. -1.5 டிகிரி செல்சியஸ்ல வாழக்கூடிய இந்த உயிரினங்கள் எல்லாமே சூரிய ஒளியோட உதவியே இல்லாமலும் அதிகமான கார்பன் டை ஆக்சைடு லெவல்லையும் வாழறது தான் ஆராய்ச்சியாளர்களையே ஆச்சரியப்படுத்தி இருந்தது. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அண்டார்டிகாவோட ஒரு பகுதியில ஆயிரக்கணக்கான சதுர மைல் பரப்பளவு கொண்ட அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஹோல் ஒன்ன சேட்டலைட் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. தீவிரமான ஆராய்ச்சியோட முடிவுல 1970களுக்கு அப்புறமா தான் இந்த தொலை உருவாகி இருக்கலாங்கிறதையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க ஆராய்ச்சியாளர்கள். இது உருவாக என்ன காரணம்னு சொல்றாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய சூறாவளி உருவானதுனால இந்த பிளவு ஏற்பட்டிருக்கலாம். இதுக்கு பாலின்யான்னு பேரு. இல்லனா புவித்தட்டு நகர்வனால கடலுக்கடியில் இருக்கிற உயரமான மலை ஒண்ணு சில அடி உயரம் மேல வந்து ஐஸ் லேயர் மேல ஒரு பிளவை ஏற்படுத்தினதுனால கூட இது உருவாகி இருக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்லனா குளோபல் ஓஷன் சர்க்குலேஷனாலயோ இல்லனா புவி வெப்பமயமாதல்னால குறிப்பிட்ட ஒரு பகுதி மட்டும் உருகுனதுனாலயோ கூட இது உருவாகி இருக்கலாம்னு பல காரணங்கள் சொல்லப்பட்டது. ஆரம்பத்தில் இது கண்டுபிடிக்கப்பட்டப்போ 3700 சதுர மைல் பரப்பளவுக்கு பெருசா இருந்த இது இன்னமும் விரிவடைஞ்சதுன்னா 30,000 சதுர மைல் பரப்பளவையும் வரக்கூடிய காலத்துல தாண்டலான்னு கணிச்சிருக்காங்க விஞ்ஞானிகள். ட்ரை வேலி. அண்டார்டிகா பத்தி நினைச்சாலே ஐஸும் வாட்டரும் தான் முதல்ல உங்க ஞாபகத்துக்கு வரும். இயல்பா வர்ற இந்த கற்பனையை நம்மால தவிர்க்கவும் முடியாது. ஆனா எலும்பையே உருக்கிற அளவுக்கு குளிர் நிறைஞ்ச ஐஸால் ஆக்கிரமிக்கப்பட்ட இந்த இடத்துல தான் வறண்டு போன ட்ரை வேலிங்கிற ஒரு ஆப்போசிட்டான கிளைமேட்டை கொண்ட ஒரு பகுதியும் இருக்கு. அண்டார்டிகாவோட மேற்கு கடற்கரையான மெக்மர்டோங்கிற இடத்துல தான் ட்ரை வேலிங்கிற இந்த வறண்ட இடம் அமைஞ்சிருக்கு. அண்டார்டிகாவில் ஐஸே இல்லாத ஒரு மிகப்பெரிய ஐஸ் ஃப்ரீ ஏரியா எதுன்னு கேட்டீங்கன்னா அது இதுதான். ஏறத்தாழ 4800 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு இங்க ஐஸ் கட்டியவே பார்க்க முடியாது. மண்ணும் கற்களும் நிறைஞ்ச கரடுமுரடான இடமா தான் இருக்கும் இந்த ட்ரை வேலி. ஆனாலும் இது இருக்கிற இடம் அண்டார்டிகாங்கிறதுனால எந்த நேரமும் குளிர்காத்து வீசிக்கிட்டே தான் இருக்கும். 1903 வருஷம் கேப்டன் ஸ்காட்ங்கிறவர் எக்ஸ்பெடிஷனுக்காக அண்டார்டிகாவுக்கு வந்தபோதான் முதலா இந்த வறண்ட நிலப்பகுதி அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டது. சூரியன் கிட்ட இருந்து வர அல்ட்ரா வயலட் கதிர்கள் இந்த பகுதியை பாதிக்கிறது இல்லைங்கிறதுனால இந்த பகுதியில சில வகையான நீர்வாழ் உயிரினங்களும் தண்ணீர்ல சயனோ பாக்டீரியா மாதிரியான நுண்ணுயிர்கள் வாழறதையும் பின்னாட்கள்ல ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.